அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து குல்ஃபி ஐஸ் செய்யலாம் வீட்டிலையே, ரொம்ப ஈஸியாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பாதாம் ஒரு 5, பிஸ்தா ஒரு 10, முந்திரி ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கிடலாம். இது வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து அரை கப்பு, கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நான் 700 மில்லி பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பால். இதை வந்து நம்ம மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ நான் வந்து கார்ன்ஃப்ளவரும் கஸ்டர்ட் பவுடரையும் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிடலாம். பால் ஊற்றியும் கரைக்கிறதா கரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிடலாம். பால் நல்லா பொங்கிருச்சு. நான் ரொம்ப நேரம் வத்தலாம் விடலை. இப்போ நான் சர்க்கரையை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரும் கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்ச பாதாம் பிஸ்தா சேர்த்துடலாம். நான் வந்து பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு. நல்லா க்ரீமாக இருக்கும். நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்தால் ஊற்றலாம், இல்லாட்டா டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். அலுமினியம் பேப்பர் வச்சு நம்ம மேலே இந்த மாதிரி மூடி ஒரு கத்தியை வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். அலுமினியம் பேப்பர் இல்லைன்னா நம்ம பை கூட வச்சு இது பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் பை மாதிரி வச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம சரி பண்ணிடலாம். ஐஸ் குச்சி வந்து சொருகி வச்சிடணும். இதை வந்து நான் முதல் நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் தான் நான் இதை எடுத்தேன். நல்லா செட் ஆயிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ வந்து நான் தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் வச்சுட்டு நான் எடுத்துடுறேன். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.